இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 4ல் உள்ள லைன் பை லைன் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோரே சிறப்புடையன் என்ற மூதுரை பாடலின் ஆசிரியர் ஔவையார். மூதுரையின் ஆசிரியர் ஔவையார். மாசற என்ற சொல்லின் பொருள் என்ன? குற்றம் இல்லாமல். மாசற குற்றம் இல்லாமல். சீர்தூக்கின் என்ற சொல்லின் பொருள் ஒப்பிட்டு ஆராய்தல். சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்தல். ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் ஔவையார். கொன்றை வேந்தன் நல்வழி மூதுரை என்ற நூலை எழுதியவர் ஔவையார். மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 31. மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும். இடமெல்லாம் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம். மாசற என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற. குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் குற்றமில்லாதவர். சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்ற பாடலின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். தூற்றும்படி என்ற சொல்லின் பொருள் இகழும்படி. மூத்தோர் என்ற சொல்லின் பொருள் பெரியோர். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வினை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மாணவர்கள் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கைப்பொருள் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கை கூட்டல் பொருள். மானம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மானமில்லா. மூதுரையின் ஆசிரியர் ஔவையார். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் பாடலின் ஆசிரியர் ஔவையார். இது மூதுரையிலுள்ள பாடல் வரிகள். ஔவையார் இயற்றியுள்ள நூல்கள் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. மூதுரை என்ற சொல்லின் பொருள் மூத்தோர் கூறும் அறிவுரை. மூத்தோர் கூறும் அறிவுரை. துன்பம் வெல்லும் கல்வி என்ற நூலின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று கூறியவர் காமராசர். காமராசர் நாடு முழுவதும் எத்தனை பள்ளிகளை திறக்க முடிவு செய்தார்? 50,000 பள்ளிகள். காமராஜர் எத்தனை மைல் தூரத்திற்கு ஆரம்ப பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார்? 1 மைல். காமராசர் எத்தனை மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார்? 3 மைல். காமராசர் எத்தனை மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார்? 5 மைல். கல்வி கண் திறந்தவர் என்று காமராசரை போற்றியவர் பெரியார். பெருந்தலைவர் என்று அழைக்கப்படுபவர் காமராசர். கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுபவர் காமராசர். படிக்காத மேதை என்று அழைக்கப்படுபவர் காமராசர். ஏழை பங்காளர் என்று அழைக்கப்படுபவர் காமராசர். கர்ம வீரர் யார்னா காமராசர். தலைவர்களை உருவாக்குபவர் என்று அழைக்கப்படுபவர் காமராசர். காமராசர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது எத்தனை தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன? 6000. இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் காமராசர். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். பள்ளி சீரமைப்பு மாநாடுகளை நடத்தியவர்
காமராசர். எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராஜரின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். நடுவண் அரசு எந்த ஆண்டு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது? 1976ஆம் ஆண்டு. காமராசர் வாழ்ந்த இல்லம் எங்கெங்கு உள்ளது? சென்னை மற்றும் விருதுநகர். சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? காமராசர். கன்னியாகுமரியில் காமராசருக்கு எந்த ஆண்டு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது? 2000ஆம் ஆண்டு. ஆண்டுதோறும் எந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகின்றது? ஜூலை 15 காமராஜரின் பிறந்தநாள். பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம்? ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. பசியின்றி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு. காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காட்டாறு. ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எங்கு காணப்படுகின்றது? தமிழ்நாடு, சென்னை. ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம், சென்னை, தமிழ்நாடு. அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை அடுக்குகளை கொண்டு காணப்படுகின்றது? 8 அடுக்குகள். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு எத்தனை ஏக்கர்? மொத்தம் 8 ஏக்கர். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு காணப்படுகின்றது? சீனாவில். நூலக விதிகளை உருவாக்கியவர் இரா. அரங்கநாதன். இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் இரா. அரங்கநாதன். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பார்வை குறைபாடு உடையவர்களுக்கான பிரெய்லி நூல்களை கொண்ட பகுதி எத்தளத்தில் அமைந்துள்ளது? தரைத்தளம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் குழந்தைகளுக்கான பகுதி எத்தளத்தில் அமைந்துள்ளது? முதல் தளம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் முதல் தளத்தில் எத்தனைக்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டுள்ளது? மொத்தம் 20,000. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பிற நாடுகளில் இருந்து திரட்டப்பட்ட எத்தனை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் முதல் தளத்தில் காணப்படுகின்றது? 50,000. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அரசு கீழ்த்திசை சுவடி நூலகம் எந்த தளத்தில் அமைந்துள்ளது? 7ஆம் தளம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சொந்த நூல் படிப்பகம் பிரெய்லி நூலகம் எத்தளத்தில் அமைந்துள்ளது? தரைத்தளம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் குழந்தைகள் பிரிவு மற்றும் பருவ இதழ்கள் எத்தளத்தில் அமைந்துள்ளது? முதல் தளம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ் நூல்கள் எத்தளத்தில் அமைந்துள்ளது? 2ஆம் தளம். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. தமிழ் நூல்கள் 2ஆம் தளத்தில் அமைந்துள்ளது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள் எத்தளத்தில் அமைந்துள்ளது? 3ஆம் தளம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி சார்ந்த நூல்கள் எத்தளத்தில் அமைந்துள்ளது? 4ஆம் தளம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கணிதம், அறிவியல், மருத்துவம் சார்ந்த நூல்கள் எத்தளத்தில் அமைந்துள்ளது? 5ஆம் தளம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை சார்ந்த நூல்கள் எத்தளத்தில் அமைந்துள்ளது? 6ஆம் தளம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வரலாறு, புவியியல், சுற்றுலா சார்ந்த நூல்கள் எத்தளத்தில் அமைந்துள்ளது? 7ஆம் தளம். அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகத்தில் நிர்வாக பிரிவு எத்தளத்தில் அமைந்துள்ளது? 8ஆம் தளம். நடமாடும் நூல்கள் என்னும் திட்டத்தினை தொடங்கிய மாநிலம் தமிழ்நாடு. ரொம்ப முக்கியமான கேள்வி. நடமாடும் நூலகம் திட்டம் தமிழ்நாடு. சிறந்த நூலகர்களுக்கு எவ்விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது? இரா. அரங்கநாதன் விருது. சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர். ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் ஆகும்.
சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லினம் எழுத்து வரும். மெய் எழுத்துக்களைப் போலவே உயிர் எழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டு. உயிர் எழுத்துக்களில் இன எழுத்துக்கள் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும். ஐ என்னும் நெடில் எழுத்துக்கு இன எழுத்து இ. ஔ என்னும் எழுத்துக்கு இன எழுத்து உ. தமிழ் எழுத்துக்களுள் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்து இல்லை. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்து இல்லை. எந்த எழுத்துக்கு இன எழுத்து இல்லைன்னா அது ஆயுத எழுத்து. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. காமராசர் பிறந்த நாள் ஜூலை 15. அது கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணனுடைய பிறந்தநாள் செப்டம்பர் 5 ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அப்துல் கலாம் பிறந்தநாள் அக்டோபர் 15 மாணவர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. விவேகானந்தர் பிறந்தநாள் ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் நவம்பர் 14 குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. ரசீது என்பதற்கு உரிய தமிழ்ச்சொல் பற்றுச்சீட்டு. தொடக்கப்பள்ளி என்பதற்கு இணையான ஆங்கில சொல் பிரைமரி ஸ்கூல். தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல். இதில் தமிழ் சொல் இருக்கு, ஆங்கில சொல். பொருத்துக. ஆங்கில சொற்களுடன் தமிழ் சொற்களை பொருத்துக. மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர். மின் தூக்கி லிஃப்ட். ரொம்ப முக்கியமானது. மின் படிக்கட்டு தான் எஸ்கலேட்டர், மின் தூக்கி தான் லிஃப்ட். குறுந்தகடு காம்பேக்ட் டிஸ்க். மின் நஞ்சல் இமெயில். லைப்ரரி நூலகம். இ லைப்ரரி மின் நூலகம். இ புக் மின்னூல். இ மேகசின் மின் இதழ்கள். இனி பொருத்துக. மேதைகள் என்றால் அறிஞர்கள். மாற்றார் என்றால் மற்றவர் என்று பொருள். சொல்லும் பொருளும். நெறி வழி வற்றாமல் குறையாமல். மேதைகள் அறிஞர்கள், மாற்றார் மற்றவர். வற்றாமல் குறையாமல், நெறி வழி. அவ்வளோதான். இனி இயல் 5 உள்ள லைன் பை லைன் கொஸ்டின்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.